மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயிரக்கணக்கான அரச நிறுவன ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. தபால் திணைக்களத்திலிருந்து அனுப்பப்பட்ட 6 லட்சம் டாலரும் மாயம். அடுத்தடுத்து வெளிவரும் மோசடிகள். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் 51 மில்லியன் ரூபாய் மாயம். நாமல் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நிதி மோசடிக்கு அதிகாரிகளின் அலட்சியமே பிரதான காரணம். அமைச்சர் ரணுர கருணாதிலக குற்றச்சாட்டு. நிதி அமைச்சின் செயலாளர் வீட்டிற்கு முன்னால் பதற்றம். சாணத்தால் தாக்கி விரட்டப்பட்ட போராட்டக்காரர்கள். திரைச்சேரியின் டொலர் கையாடல் குறித்து விவாதிக்க அரசு மறுப்பு. எதிர்க்கட்சிகள் கடும் அதிருப்தி. டிட்வாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடைக்கால தங்குமிடம். அரசாங்கத்திடம் இருந்து மகிழ்ச்சி செய்தி. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா விலகல். அரசின் அழுத்தமே காரணமா? இனி விரிவான செய்திகள். அரச நிறுவனங்களில் தற்காலிகம், ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் சுமார் 9800 ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்கான சுற்று நிரூபத்தை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பல்வேறு அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரந்தர நியமனங்கள் இன்றி பணியாற்றி வந்த சுமார் 9800 ஊழியர்களுக்கு இந்த தீர்மானத்தின் ஊடாக நிவாரணம் கிடைக்க உள்ளது. இதுவரை காலமும் தினக்கூலி அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றியவர்கள் இந்த புதிய நடைமுறையின் கீழ் நிரந்தர சேவையில் உள்வாங்கப்பட உள்ளனர். இந்த ஊழியர்களை நிரந்தரமாக்கும் செயற்பாடுகளை முறைப்படுத்துவதற்காக உரிய அரச நிர்வாக சுற்று நிரூபத்தை உடனடியாக வெளியிடுவதற்கு அமைச்சரவை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. நீண்ட காலமாக தொழில் பாதுகாப்பு இன்றி பணியாற்றி வந்த இந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடுகளை அரசு குறைத்து மதிப்பிட முயல்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் ஒப்பந்தக்காரர்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாய் இன்னும் கணக்கில் காட்டப்படாமல் மாயமாகவே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்த குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவை என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலே நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். அமைப்பில் ஏற்பட்ட பிழை காரணமாக ஒப்பந்தக்காரர்களுக்கு 263 மில்லியன் ரூபாய் தவறுதலாக அனுப்பப்பட்டதை இலங்கை வங்கியின் நிதி திரும்ப பெறும் அறிவித்தல் மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு தவறுதலாக கைமாறிய தொகையில் 51 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை இதுவரை மீள பெறப்படவோ அல்லது கணக்கில் காட்டப்படவோ இல்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதையும் அரசின் மறுப்பு அறிக்கைகளையும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த காலங்களில் சர்ச்சை ஏற்படுத்திய திரைச்சேரி மின்னஞ்சல் மோசடி போன்ற விவகாரங்களுடன் இதனை தொடர்புபடுத்திய நாமல் ராஜபக்ஷ
அரசு உண்மைகளை மறைக்க முற்படாமல் நடந்த தவறுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறெனினும் மக்களின் வரிப்பணம் முறையாக கையாளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்றும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். திரைச்சேரியினால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி மூன்றாம் தரப்பு ஒன்றுக்கு கைமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் கோரப்பட்ட விசேட பாராளுமன்ற விவாதத்தை ஆளும் தரப்பு நிராகரித்து உள்ளது. சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த விவகாரம் தொடர்பில் ஒருநாள் விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சியினரின் இந்த கோரிக்கையை ஆளும் தரப்பு ஏற்க மறுத்து நிராகரித்துள்ளது என்று எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் திரைச்சேரியின் பொறுப்புக்கூறல் குறித்த பாரிய சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது குறித்த விவாதத்துக்கு ஆளும் தரப்பு இடமளிக்காதது எதிர்க்கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடி விவகாரத்தை பாராளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்த போவதாக எதிர்க்கட்சி தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை தபால் திணைக்களத்தினால் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட பெருந்தொகை பணம் உரிய தரப்பினருக்கு கிடைக்க பெறாமை தொடர்பிலும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச புதிய தகவல் ஒன்றை வெளியிடப்பட்டுள்ளார். அதன்படி இலங்கை தபால் திணைக்களத்தினால் US போஸ்ட் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட 6,25,000 அமெரிக்க டாலர் நிதி அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தபால் திணைக்கள மட்டத்திலும் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊடாகவும் தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் இவ்வாறான முறைகேடுகள் அல்லது தவறுகள் தொடர்பாக நிதி அமைச்சு ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிதி பரிமாற்ற தவறுகள் 2 சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சரவை மட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவுக்கு எதிராக கொழும்பில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் நேற்று பெலவத்தை அக்குரேகொடாவில் உள்ள நிதி அமைச்சின் செயலாளரின் இல்லத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஹர்ஷன சூரிய பெருமவின் இல்லத்திற்கு அருகே குறித்த குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து அங்கிருந்தவர்களால் முட்டை மற்றும் சாண வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தாக்குதலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியுள்ளது.
இதனை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு இரு குழுக்களுக்கும் இடையே இடம்பெற்ற மோதலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அங்கிருந்தவர்களை அகற்றியுள்ளனர். இதனிடையே நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்த இந்த அரசாங்கத்தை யாராலும் கவிழ்க்க முடியாது என அங்குள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக கூறிக்கொண்டு வர வேண்டும் என்றும் போராட்டக்காரர்களுக்கு பிரதேச மக்கள் எச்சரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. சைபர் குற்றவாளிகளுக்கு திரைச்சேரி மூலம் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டமையானது அரசு அதிகாரிகளின் கடுமையான பொறுப்பற்ற செயலாகும் என அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். குறித்த நிதி மோசடியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அதிகாரிகள் குறித்து ஏற்கனவே விசேட விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. முதற்கட்ட விசாரணைகளில் தவறிழைத்ததாக கண்டறியப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் விரிவான விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய ஏனைய தரப்பினர் மற்றும் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்தும் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்கின்றதாகவும் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு மையங்கள், கூடாரங்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் வசிக்கும் குடும்பங்களுக்காக இடைக்கால தங்குமிடங்களை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டிட்வா சூறாவளி தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 6088 வீடுகள் முழுமையாகவும் 1,15,179 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஏப்ரல் 22 வரை 494 குடும்பங்கள் நாட்டின் 4 மாவட்டங்களில் உள்ள 20 பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதுடன் மேலும் பல குடும்பங்கள் கூடாரங்கள் மற்றும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். மண்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் வீடுகளை இழந்த குடும்பங்கள் புதிய வீடுகளை அமைக்கும் வரை வாடகை வீடுகளில் தங்குவதற்காக 25,000 ரூபாய் மாதாந்த வாடகை கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த பகுதிகளில் வாடகைக்கு வீடுகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலவுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சமர்ப்பித்துள்ள வீட்டு திட்டத்திற்கு அமைய இலங்கை இராணுவத்தின் மனிதவள பங்களிப்புடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி கேகாலை, கண்டி, நுவரெலியா மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் கூடாரங்களில் தங்கியுள்ள 1000 குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டி முடிக்கப்படும் வரை இடைக்கால தங்குமிடங்களை அமைத்து கொடுக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். செயற்குழு கூட்டத்தின் போது அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஷம்மி சில்வா 2019 ஆண்டு முதன்முறையாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுடன் அன்று முதல் இதுவரையான 7 ஆண்டு காலம் அப்பதவியில் நீடித்தார். கடந்த காலங்களில் அவருக்கும் கிரிக்கெட் நிர்வாகத்திற்கும் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய கிரிக்கெட் நிர்வாகத்தை பதவியில் இருந்து விலகுமாறு அரசாங்க தரப்பு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போது
பெரும் பேசுபொருளாக உள்ள கிரிக்கெட் வீரர்களின் முகாமையாளர் ஒருவர் மற்றும் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்கள் சிலர் உள்ளிட்ட குழுவினர் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரை சந்தித்து தற்போதைய கிரிக்கெட் நிர்வாகம் குறித்து முறைப்பாடு அளித்திருந்த பின்னணியில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.